கேடிசிசி மக்களே, உங்களுக்காக தான் சிறப்பாக வானிலை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப் போகிறோம். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. தனியா எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்கப்பா. அந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. வெப்பநிலை ஒரு நாளுக்கு நாள் ரொம்ப தீவிரமாகிட்டே இருக்கு. எங்க ஊர் மட்டும் இல்ல, எங்க பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த பக்கமும் ரொம்ப மோசமான வெயில் பயங்கரமா இருக்கு. என்னதான் பண்றதுன்னு தெரியல. இது ஜூன் மாதமா? இல்ல மே மாத அக்னி நட்சத்திர காலமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல்ல பதிவாகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் அனல் காற்றா வீசிக்கிட்டு இருக்கு. ஒரு மழை கிடையாது. ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை. இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா நாங்க இந்த வெயிலே கருக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அவ்வளவுலாம் நம்ம வந்து இப்போ யோசிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. மழை கிட்ட நெருங்கியாச்சு. அதை சொல்லதான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். நீங்க மறக்காம அந்த லைக் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க, இல்லை ப்ரோ நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னா, நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அடுத்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் என்னங்கிறதே உங்களுக்கு தெரியும். இல்லைனா எப்போ மழை வருதுன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் சொல்கிறோம். மழையிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதனால் கேடிசிசி மக்கள் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டு, ஏன்னா நிறைய பேர் கேடிசிசினா என்னன்னே தெரியாது. அதனால அவங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போது. வெறும் 4 மாவட்டமாங்க, அப்போ எங்கள் ஊர்லாம் இல்லையாங்க அப்படின்னா, 15 மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரமும் 5 மாவட்டத்தில் முதல் மிக கனமழையினுடைய தீவிரமும் வருகிற ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக எதிர்பார்க்கப்பட்டு வருது. அதனால சற்று பொறுமையாக இருங்க. நிறைய இடங்கள்ல மழை பொழிய ஆரம்பிக்கும். டேட் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் வருகிற ஜூன் 9ஆம் தேதி முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். அதில் குறிப்பாக வட தமிழ்நாடு தான் இப்போ மிக முக்கியமாக நம்ம வந்து பேச போகிறோம். வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் ஜூன் 9ஆம் தேதி முதல் ஆரம்ப கட்டத்தில் மிதமான மழையை ஆரம்பித்து பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். இந்த கன முதல் மிக கனமழைங்கிறது குறிப்பாக அந்த வேலூர், திருப்பத்தூர் பக்கம் கொஞ்சம் வலுவான மழை பொழிவாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் சைலண்டான மாதிரி தான் இருக்கும், மறுபடியும் ஒரு வயலண்ட்டாக மாறும் அப்படின்னு. அதுதான் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். தென்மேற்கு பருவமழை மறுபடியும் அதனுடைய விஸ்வரூபத்தை எடுக்கும். தமிழ்நாட்டில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால் நண்பர்களே, தயவு செய்து 9ஆம் தேதியிலேருந்து கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு 5 நாள் தான், எல்லா நாளும் எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்காக மழை வந்து மாதம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை கொடுக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு 4 நாள் 5 நாள் தான். ஆனால் அந்த 4 நாள் 5 நாளுமே கூட ரொம்ப தீவிரமான மழையாக இருக்கும். சூறாவளி காற்று வீசும். சில இடங்களில் ஆலங்கட்டி மழை கூட வரலாம். அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் நிறைய இடங்கள்ல காத்திருக்கிறது. ஒரு வெப்பம் தணிந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையும் உறுதியாக ஏற்படக்கூடும். அப்போ எல்லாருமே நீங்க சொல்லுவீங்க, ஆமாப்பா ஒருத்தங்க அப்பவே சொன்னாங்க மழை வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பீங்க. கண்டிப்பா நம்ம சொல்ற தேதியில மழை கிடைக்கும். குறிப்பாக வட தமிழகத்தில் தான் இந்த மழை பொழிவு அதிகமாக இருக்கும். தென் தமிழ்நாட்டில் வராதாங்க, அப்போ எங்களுக்கெல்லாம் கொஞ்சமான்னு கேட்டால் ஆமாங்க, உங்களுக்கு வந்து மிதமான மழை மட்டும்தான் இருக்கு. ஆனால் வட தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. சம மழை பொழிவு நிறைய இடங்கள்ல, அது இந்த 15 மாவட்டங்கள் 16 மாவட்டம் கிட்டத்தட்ட நமக்கு வட தமிழ்நாடே அடங்கிரும். அந்த அளவுக்கு நமக்கு மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த தென்மேற்கு பருவமழையும் நம்ம தொடர்ந்து தீவிரமாகும்னு சொல்லியிருக்கிறோம். விரைவில் எல்லா பகுதிகள், இப்போ வெயில் ரொம்ப அனல் காற்று அதிகமாக வீசுகிறதுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த அனல் காற்று எல்லாத்துக்கும் முடிவு கட்ட போகுது வரக்கூடிய கனமழை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தென் தமிழகமும் டெல்டா மாவட்டமும். எங்களுக்கு ஒரு நல்லதாக ஒன்று பார்த்து சொல்லுங்கள். இந்த தென் மாவட்டங்களுக்கெல்லாம் என்னதான் ஆச்சுன்னு தெரில. இந்நேரம்லாம் எங்களுக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும். தாமிரபரணி ஆற்றுல ஒரு வெள்ளம் ஓடி இருக்கணும். கன்னியாகுமரியில் எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறி இருக்கணும். ஆனால் இப்போ ஒன்றும் பெருசாக அந்த மாதிரி எதுவும் தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதனால் கன்னியாகுமரி பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த மே இறுதியில் நல்ல ஒரு மழை கிடச்சிது. கன்னியாகுமரியினுடைய மேற்காகட்டும், தேனி ஆகட்டும், தென்காசி ஆகட்டும், நல்ல ஒரு தீவிரமான மழை. எத்தனையோ கமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். எல்லாருமே வந்து சொல்லியிருந்தீங்க, எல்லாருமே வந்து தெரியப்படுத்தியிருந்தீங்க, இந்த மாதிரி தென்காசியில் சம மழை வந்துச்சு மே மாதத்தில். இப்போ கிடையாது, மே மாதத்தில் நல்ல ஒரு மழை இருந்துச்சு. அதனால்
இந்த மாதத்தில் எப்போ மழை வரும் அப்படிங்கிற தேதிகளோட நிறைய பேர் காத்திருக்கீங்க. தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை மட்டும் ஜூன் 9க்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம். ஒதுக்கி தான் நமக்கு பதிவாகும். மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது. ஒதுக்கி நமக்கு மழை பகுதியாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே தென் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் நீங்கள் அந்த மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கீங்களோ உங்களுக்கு இப்போ ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே லேசான மழை மிதமான மழை பெய்தாலும் ஜூன் 9ஆம் தேதி முதல் படிப்படியாக அந்த மழை வாய்ப்புகள் மேலும் தீவிரமடைந்து பெரும்பாலும் மிதமான மழை, சில இடத்தில் மட்டும் கனமழையாக பதிவாகக்கூடும். ஆனால் பகுதியாக ஒதுக்கி தான் பதிவாகும். வட தமிழ்நாட்டில் பதிவாகிற மாதிரி தென் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் 100% பெய்யாது. ஆகவே டெல்டா மாவட்டங்களும் அதே மாதிரி தான். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கும் சரி, இந்த பகுதிகளுக்கும் மழை பொழிவுகள் மிதமான மழைக்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பகலில் கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்கும். அடுத்த வாரத்தில் மிதமான மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் கவலைப்படாதீங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த மேற்கு தொடர்ச்சி தாங்க. என்ன மழை பொழிவு, நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு, அதி கனமழை, ரெட் அலர்ட்டு, என்னென்னலாம் சொன்னோமோ எல்லாமே மே மாதத்தில் வந்துருச்சு. தென்மேற்கு பருவமழையும் சீக்கிரமாகவே இந்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக இந்த ஜூன் முதல் வாரத்தில் தான் இந்நேரம் தான் நமக்கு மழை பொழிவே எல்லா இடத்துலையும் நமக்கு பதிவாக ஆரம்பிச்சிருக்கணும். எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறி இருக்கணும். புயல் சின்னங்கள்லாம் உருவாகி ஒரு வழி பண்ணியிருக்கணும். ஆனால் நமக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே தொடங்கினதுனால எல்லா மழையும் கிட்டத்தட்ட மே மாதத்திலேயே நிறைவடைந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதனால மே மாதத்தில் அதிக மழை பதிவானதாக ஒரு புதிய வரலாறு காணாத மழை பொழிவாக இந்த நீலகிரி மாவட்டம் சந்தித்ததை நம்ம பார்த்தோம். ஏன்னா மே மாதத்திலேயே அவ்வளோ மழை எப்பயுமே கிடைக்காது. ஏன்னா மே மாதத்தில் அப்போதான் அந்த தென்மேற்கு பருவமழையே தொடங்குங்கிறதுனால எடுத்த உடனேயே தென்மேற்கு பருவமழை எப்பொழுது ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுத்ததில்லை. ஏன்னா பொதுவாக ஒரு கன முதல் மிக கனமழையாக தான் தென்மேற்கு பருவமழைங்கிறது ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வருஷம் தாங்க ஒரே நேரத்தில் 2 புயலுங்க, அரபிக்கடலில் ஒன்று, வங்கக்கடலில் ஒன்றுன்னு உருவாகி இந்த வருஷம் தான் நல்ல ஒரு தீவிரமான ஒரு தென்மேற்கு பருவமழை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி இன்னொரு சூழ்நிலையும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு புயல் சின்னமாக கிடையாது, மழை பொழிவாக வருகிற ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மீண்டுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி உள்ளிட்ட போன்ற இடங்கள்ல நீலகிரி, கோயம்புத்தூர் கனமழையா இருக்கும். ஆனால் தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மிதமான மழை தான். பெருசாக நமக்கு அந்த அளவுக்கு கனமழைங்கிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூருக்கு மட்டும் ஜூன் 6ஆம் தேதிக்கு, அதாவது ஜூன் 9ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூன் 9ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு மழை பொழிவு எல்லாமே வர தொடங்கிடும். விட்டு விட்டு கனமழையும் ரொம்ப தீவிரமாக பெய்ய ஆரம்பிக்கும். தமிழகத்தில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை இனி வரும் நாட்களில் மேலும் தீவிரமடையும். ஏதோ பருவமழையே ஓய்வு கொடுத்த மாதிரியும் பருவமழையே முடிஞ்சு போன மாதிரியும் எல்லாம் சோகமாக இருக்கீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்குது. இப்போ தானே மழை அடித்து ஓஞ்சுது மே மாதத்தில். இப்போ கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்கு. மறுபடியும் அடுத்த சுற்று மழை பற்றி தான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஜூன் 9லேருந்து ஆரம்பிக்குதுன்னு. அதனால் அடுத்த சுற்று மழைக்கு ரெடியாக இருங்க. நிறைய இடங்களில் கனமழை எதிர்பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேதிகள் குறித்து கொள்ளுங்கள்.